அழிந்து நல்லவர்கள் துன்பப்படும் போது அவர்களை காப்பாற்ற விஷ்ணு பகவான் அவதாரம் எடுப்பார் என கூறப்படுகிறது. இப்படி பூமியில் தர்மத்தை காத்து நீதியை நிலைநாட்ட விஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். இந்த 10 அவதாரங்களை தச அவதாரம் என்று அழைப்பர். இதில் இரண்டாவது அவதாரமாக கூர்ம அவதாரம் கருதப்படுகிறது. கூர்ம அவதாரம் என்றால் ஆமை அவதாரம் ஆகும். விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான புராண கதைகள் கூறப்படுகின்றன. ஒரு தடவை துர்வாசக முனிவர் வைகுண்டத்தில் இருந்து தேவலோகத்திற்கு செல்கிறார். வைகுண்டத்தில் விஷ்ணு தந்த மாலையை துர்வாசக முனிவர் தன் கழுத்தில் அணிந்திருந்தார். அவர் தேவலோகத்திற்கு வரும் வழியில் இந்திரன் ஐராவதம் என்ற யானையின் மீது ஏறி வருவதை பார்க்கிறார். முனிவர் உடனே தன் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை எடுத்து இந்திரனிடம் தருகிறார். ஆணவத்தோடு இருந்த இந்திரன் அந்த மாலையை தன் யானையின் தலை மீது வீசுகிறான். உடனே அந்த யானை மாலையை தும்பிக்கையால்